ஒரு அழகான அதிகாலை நேரம். மேற்குத் தொடர்ச்சி மலை. மலைச்சரிவுகளுக்கு மேலே மெல்ல மெல்ல பனி படர்ந்து கொண்டிருந்தது. அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் சின்னச் சின்ன பறவைகள் மெதுவான குரல்களில் பாடிக்கொண்டிருந்தன. அந்த இடம் முழுக்க அமைதி நிறைந்திருந்தது. அந்த அமைதிக்குள் திடீரென்று வானத்தில் ஒரு மெல்லிய ஒளி தோன்றியது. அது மின்னல் போல பயமளிக்கவில்லை. ஒரு நல்ல விளக்கு ஒளி போல மெதுவாகவும் அமைதியாகவும் இருந்தது. அந்த ஒளி மலையடிவாரத்தில் மெதுவாக இறங்கியது. ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கியதும் ஒரு விசித்திரமான உருவம் அங்கே நின்றது. அது மனிதனைப் போல இருந்தது. ஆனால் முழுக்க இயந்திரம். இரும்பால் செய்யப்பட்ட உடல், அமைதியான முகம், எந்த சத்தமும் இல்லை. அந்த இயந்திரம் சுற்றி பார்த்தது. உயர்ந்த மரங்கள், பச்சை மலைகள், பறவைகள், காற்றில் அசையும் இலைகள், எல்லாவற்றையும் அது கவனமாக பார்த்தது. அது எதையும் காயப்படுத்தவில்லை, எதையும் தொந்தரவு செய்யவில்லை. இந்த மலை, இந்த இயற்கை மிகவும் மதிப்பானது என்பதை அது புரிந்து கொண்டது போல இருந்தது. மெதுவாக, மிகவும் மெதுவாக அது மலைப்பாதையில் நடக்க ஆரம்பித்தது. அதன் காலடிச் சத்தம் கூட குழந்தைகள் தூங்கும் நேரச் சத்தம் போல மென்மையாக இருந்தது. அந்த இயந்திரம் வந்தது அழிக்க அல்ல, பயமுறுத்த அல்ல. இந்த மலை, இந்த காடுகள், இந்த உயிர்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கவே. மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு வந்த அந்த இயந்திரம் ஒரு வீரன் போல அல்ல, ஒரு அமைதியான காவலன் போல. அந்த நாள் முதல் மலை இன்னும் அமைதியாக இருந்தது. காற்று இன்னும் மென்மையாக வீசியது. பறவைகள் இன்னும் இனிமையாக பாடின. சில நேரங்களில் நல்லதை பாதுகாக்க மனிதனில்லாமலும் ஒரு நல்ல இயந்திரம் கூட வரலாம்.